Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா see whether எங்க யூஸ் பண்ணனும், அதே போல I am tired of எங்க யூஸ் பண்ணனும். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, see whether எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு விஷயம் நடக்குதான்னு பாரு, ஒரு செயல் நடக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நம்ம see whether யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு என்னன்னா ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்றதுக்கு நம்ம see whether யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு செயல் நடக்குதான்னு பாரு, அடுத்து இன்னொன்னு ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்றதுக்கு நம்ம see whether யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அவர் வீட்டுல இருக்கிறாரான்னு பாரு, அடுத்து அவ வந்தாளான்னு பாரு, சாப்பிட்டாளான்னு பாரு, சமைத்தாளான்னு பாரு. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது see whether யூஸ் பண்ணி பேசுவோம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா I am tired of. இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்து சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ அத பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு, இத சாப்பிட்டு சலிச்சு போச்சு, இந்த மாதிரி சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு I am tired of யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் see whether யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாம். அதுக்கு அடுத்து I am tired of பார்க்கலாம். ஓகே ஓகே, இனி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, அவர் வீட்டில் இருக்கிறாரான்னு பாரு. நம்ம சொல்லுவோம்ல, அவர் வீட்ல இருக்கிறாரான்னு பாரு, ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்றது, இருக்கிறாரான்னு பாரு, அதுக்கு see whether யூஸ் பண்ணுவோம் தானே, see whether. அடுத்து என்ன வரணும், அடுத்து சென்டென்ஸ் பழைய போல. இப்போ அவர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா இது எப்படி சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தானே, அவர்னா he. அடுத்து இங்க ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம், அவர் வீட்டுல இருக்கிறார், அவர் அங்க இருக்கிறார், அவர் பஸ் ஸ்டாப்ல இருக்கிறாரு. இப்படி ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நம்ம அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம், மெயின் verb வராது. சரியா? அப்போ be verb என்ன யூஸ் பண்ணணும்னா, be verbனா என்னலாம், am, is, or, was, were, will be தானே. இதுல வீட்டில் இருக்கிறாரான்னு பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். அப்போ பிரசன்ட்னா இப்போ நடக்கிறது. அப்ப பிரசன்ட்ல சொல்லும் போது அங்க am, is, are இந்த மூணுல ஒண்ணு, am, is, are இந்த மூணுல ஒண்ணு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுல சப்ஜெக்ட் he வந்திருக்கு, சோ நம்ம is யூஸ் பண்ணுவோம். he is மெயின் வெர்புக்கு பதிலா நம்ம be verb யூஸ் பண்றது, ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இடத்துல. ஓகே, அப்போ he is. அடுத்து என்ன வரணும், வீட்டில் அப்படின்னா at home. இங்க at எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை, ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஹோமா இருக்கட்டும், அடுத்த ஆபீஸா இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம at யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ அவர் வீட்டுல இருக்காரான்னு பாரு அப்படின்னா see whether he is at home. ஓகே, see whether he is at home. நெக்ஸ்ட், அவ வந்தாளா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு. நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்தாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், பாருங்க, வந்தாளா இல்லையான்னு பாரு, அதுக்கு see whether. see whether. அடுத்து அவ வந்தாளா இல்லையா, இது எப்படி சொல்றது, பாருங்க, ஃபர்ஸ்ட் அவள் சப்ஜெக்ட் she. அடுத்து இன்னொன்னு என்னன்னா வந்தாளா, பாஸ்ட் பத்தி நம்ம பேசுறோம், முடிச்சு போனதை பத்தி, அவ வந்தாளா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப பாஸ்ட் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் எழுதணும். சரியா? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்ப். வெர்ப் என்னன்னா பாஸ்ட் பத்தி தானே பேசுறோம், சோ பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். வந்தாளா வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் came. அடுத்து வந்தாளா இல்லையா, அப்போ ஆர் நாட். ஓகே, அப்போ அவ வந்தாளா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னா இது எப்படி சொல்லலாம், see whether she came or not. see whether she came or not. ஓகே, நெக்ஸ்ட், அவ வந்திருக்கிறாளான்னு பாரு. நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்திருக்கிறாளான்னு பாரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், பாருங்க, முன்னில கவனிங்க, வந்திருக்கிறாளா, இங்க வந்தாளா அப்படின்னு இல்ல, ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாளான்னு பாரு, அதுக்கு see whether போட்டுடலாம். சரியா? see whether. அடுத்த சென்டென்ஸ், அவள் வந்திருக்கிறாளா,
இது எப்படி சொல்லலாம்? இங்க வந்தாளா, இங்க வந்திருக்கிறாளா? இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே பாஸ்ட் தான், முடிஞ்சு போறது. ஆனா இங்க என்ன? வந்தாளா பாஸ்டோட முடியுது, சரியா? அப்போ இப்படி வெர்போட முடியுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதிடலாம். இதே இது வந்து இருக்கிறாளா, ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்தை நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்து இருக்கிறாளா, ஓகே. இப்படி வந்து இருக்கிறாளா அப்படின்னு சொல்லும் போது அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி எழுதணும். வந்தாளா அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வந்து இருக்கிறாளா, அந்த இருக்கிறாளா ஆல்ரெடி முடிஞ்சதை நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்து இருக்கிறாளா, ஓகே. வந்து இருக்கிறாளா. அப்ப இத வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எப்பவும் போல அவள்னா she. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு sheக்கு அடுத்து என்ன வரணும்? have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். இங்க have வருமா has வருமா? சப்ஜெக்ட் she வந்திருக்கு, sheனா has. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல இருக்கும், past participle. அப்ப V3 னா வாரதுக்கு இங்கிலீஷ்ல come, அதோட past came. திரும்பவும் V3 ஃபார்ம் வந்து என்னது? come தான், ஓகே. அப்போ அவ வந்திருக்கிறாளான்னு பாரு அப்படின்னா see whether she has come, ஓகே. see whether she has come. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எழும்பினானான்னு பாரு. நம்ம சொல்லுவோம்ல அவன் எழுந்திருச்சானான்னு பாரு அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, எழுந்திருச்சானான்னு பாரு, அதுக்கு see whether. அடுத்து எப்படி பாருங்க, அவன் எழுந்திருச்சானான்னு எழும்பினானான்னு, அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன வரணும்? பாஸ்ட பத்தி பேசுறோம், முடிஞ்சு போனதை பத்தி பேசுறோம். அப்ப என்ன verb வரும், அந்த verb V2 ஃபார்ம்ல இருக்கும், சரியா? அப்ப எழும்புனானா, எழும்புறதுக்கு இங்கிலீஷ்ல wake up இல்லனா get up, அதோட பாஸ்ட் woke up, ஓகே. woke up இல்லனா got up, ஓகே. அப்ப அவன் எழும்புனானான்னு பாரு அப்படின்னா see whether he woke up, ஓகே. see whether he woke up. அடுத்து நெக்ஸ்ட் அவ சமைத்தாளான்னு பாரு. நம்ம சொல்லுவோம்ல அவ சமைச்சிட்டாளான்னு பாரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, சமைச்சிட்டாளான்னு பாரு, அதுக்கு see whether. அடுத்து சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து சமைக்கிறதுக்கு சமைத்தாளான்னு, சமைச்சிட்டாளான்னு பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுறோம். அப்ப என்ன verb வரும், அந்த verb வந்து V2 ஃபார்ம்ல இருக்கும். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook, அதோட பாஸ்ட் cooked, சரியா? அப்போ அவ சமைச்சிட்டாளான்னு பாரு அப்படின்னா see whether she cooked, see whether she cooked. நெக்ஸ்ட் மழை பெய்கிறதான்னு பாரு. நம்ம சொல்லுவோம்ல வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கான்னு பாரு. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, பெய்கிறதான்னு பாரு, பெஞ்சிட்டு இருக்கான்னு பாரு. அப்போ see whether. அடுத்து மழை பெய்கிறதான்னு, பெஞ்சிட்டு இருக்கான்னு. இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, ஓகே. பெய்கிறது, மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்ப இது என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதலாம். பிரசன்ட்ல அந்த செயல் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் மழையை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இங்க சப்ஜெக்ட் என்ன எடுப்போம்னா it. அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி be verb சேர்ப்போம், am, is, are. அல்ல it வந்திருக்கு, it வந்தா இங்க is தான் வரும், சரியா? be verb. அடுத்து verb. verb என்ன? மழை, மழைக்கு ரைட் கூட ing ஃபார்ம்ல எழுதுவோம், சரியா? raining. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, பெஞ்சிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னா see whether it is raining, see whether it is raining, ஓகே. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா I am tired of. இது எங்க யூஸ் பண்ணுவோம்? சலிச்சு போச்சு, ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. நம்ம சொல்லுவோம்ல இது எத்தனை தடவை தான் சொல்லிட்டு இருப்ப, இது எனக்கு கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்லலாம் பாருங்க, அதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. அந்த எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னா I am tired of, I am tired of. அடுத்து என்ன வரணும்? எதை கேட்டு கேட்டு. அடுத்து வந்து verb வரும், அந்த verb வந்து ing ஃபார்ம்ல இருக்கும், சரியா? அடுத்து வர verb ing ஃபார்ம்ல இருக்கும், அடுத்து ரிமைனிங் இருக்கு. அப்போ கேட்டு கேட்டு இதுதான் verb, சரியா? கேட்கிறதுக்கு hear கூட ing ஃபார்ம்ல இருக்கும், hearing.
அடுத்து அதை, அதைனா இட்டுன்னு சொல்லுவோம், thatன்னு சொல்லிக்கலாம். எது வேணாலும் இங்க போட்டுக்கலாம். சரியா? அப்போ அதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? I am tired of hearing that. Okay, I am tired of hearing that. Next, அதை பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. அதை பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. இதை எப்படி சொல்லலாம்? பாருங்க, எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னா I am tired of. I am tired of. அடுத்து verb வரும், அந்த verb ing ஃபார்ம்ல. இல்ல verb அதை பார்த்து பார்த்து. அப்போ உன்னை கூர்ந்து பார்த்து பார்த்து, அப்போ looking at. Okay, looking at. அடுத்து அதை, அதையும் சொல்லும்போது இட்டுன்னு சொல்லலாம், thatன்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ அத பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னா I am tired of looking at that. Okay, I am tired of looking at that. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இத சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சலிச்சு போச்சு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இத சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போயிட்டு அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? பாருங்க, எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னா I am tired of. I am tired of. அடுத்து இதை சாப்பிட்டு சாப்பிட்டு, அடுத்த verb வரும், அந்த verb கூட ing சேர்த்து பேசுங்க. சாப்பிட்டதுக்கு இங்கிலீஷ்ல eat கூட ing, eating. அடுத்து இதை, இதைனா this. ஓகே, அப்ப இத சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னா I am tired of eating this. I am tired of eating this. ஓகே, நெக்ஸ்ட், இந்த கேம் விளையாடி விளையாடி எனக்கு சலிச்சு போச்சு. நம்ம சொல்லுவோம், இந்த கேம் விளையாடி விளையாடி எனக்கு சலிச்சு போச்சு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு சலிச்சு போச்சு. அதுக்கு I am tired of. அடுத்து இந்த கேம் விளையாடி விளையாடி, அடுத்த verb என்ன? verb ing ஃபார்ம்ல இருக்கும். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. play கூட ing சேர்த்து பேசுவோம், playing. அடுத்து இந்த கேம், இந்த கேம்னா this game. Okay, this game. அப்போ இந்த கேம் விளையாடி விளையாடி எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I am tired of playing this game. I am tired of playing this game. Okay, okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அங்க போய் போய் எனக்கு சலிச்சு போச்சு. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அவ கிளம்பிட்டாளான்னு பாரு. இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.